காம்படிஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு மார்னிங் மீட். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கட் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையும் விட இதுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். ஒரு லாஸ்ட்டு 3 வீக்ஸ் பயங்கரமான செலவு. பட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நாளைக்கு பாடி கண்டிஷன் பார்த்தா தான் தெரியும் ஸ்பெண்ட் பண்ண மணி யூஸா இல்லை யூஸ் இல்லையான்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் 65 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. யோசிக்கவும் முடியல, பேசவும் முடியல. ஏன்னா சுத்தமாக உடம்புல தண்ணி இல்லையா, பேசக்கூட முடியலை. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் காம்படிஷனு. ஸோ மார்னிங் 7:30க்கு ரீச் ஆகணும். வெயிட் கொடுத்துட்டு லைக் 2 hours or 3 hours கேப் தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் சொன்னீங்கன்னா ஹோம் டவுனில் இருக்கிறதுனால ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒருத்தன் கிடையாது, 3 பேர். ஸோ என்னோடய வேலை ஒர்க் அவுட் பண்ணுறது, சாப்பிட்றது இது மட்டும்தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஒர்க் அவுட்டும் போயிட்டுருந்தேன். என்னோடய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 6 days மந்த் லீவ் தருவாங்க. கரெக்டாக லாஸ்ட் வீக் லீவ் கேட்டு எடுத்துட்டேன். ஸோ வாட்டர் கட் பண்ணணும். ஸோ 2.5 days சுத்தமாக தண்ணியே கிடையாது. ஆனால் என்ன ப்ளஸ்னால் கரெக்டாக அந்த லாஸ்ட்டு 2 days சரியான மழை. ஸோ பாடி ஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்டாகவே இல்லை. ஆக்சுவலாக கான்டெஸ்ட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. பாடி பெயிண்ட் பண்ணிட்டு தான், டேங்க் பண்ணிட்டு தான் ஸ்டேஜில் அட்டன் பண்ணுவாங்க. ட்ரிங்கோ டீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் உங்கள் பேர் ஜனா. உங்களோட பேர்னா அப்துல். என்கிட்ட அந்த பேலன்ஸ் 2 பேர் அவங்களும் ட்ரிங்கோ டீம் தான். ஸோ பேக்கில் இருக்கிறாருன்னா இல்லைன்னா ட்ரிங்கோ டீம் தான். நம்மளோட ட்ரிங்கோ ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுறவங்க அந்த 3 பேரும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் ஆக்சுவலாக டேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காம்படிஷன் கேட்டகரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே நிற்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியனுக்காக இந்த போசிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே ஃபஸ்ட்டு வின் பண்ணுவாங்க யாரோ அவங்க எல்லாருக்கும் கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா 55 kg கேட்டகிரிலேருந்து 90 kg கேட்டகிரி வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் வின் பண்ணவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இப்போ காம்படிஷன் ஓவரால் சாம்பியன் ட்ரோஃபி யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஒன் அப்படிங்கிற ஜிம்முக்கு போனால் அங்கே நிரோஷன் மாஸ்டர் தான் இந்த மாதிரி பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் தான் சொன்னார், ஓகே நீங்களும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் லெட்டர் எல்லாமே அவர் தான் எனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக 22 days தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ஜிம் ட்ரைனிங் ஒரு 1 month பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது மசில் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ நான் அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங்காக நான் ஒரு 1 month ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் பண்ணியிருந்ததுனால நான் உடனே அதை மசில் ஒர்க் அவுட்டாக ஸ்விட்ச் பண்ணி பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த 24 days நான் 24 days நான் ஒர்க் அவுட் பண்ணல. ஆக்சுவலாக என்னோடய பிளான் எப்படி இருந்துச்சுன்னா 1 day ஒர்க் அவுட் பண்ணேன்னா அதர் டே ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ 1 day ஃபுல் பாடி பண்ணுவேன், நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல் ரெஸ்ட், நெக்ஸ்ட் டே ஃபுல் பாடி பண்ணுவேன், நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரெஸ்ட். பிகாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு 24 days தான் இருந்துச்சு. ஸோ அந்த நாளுக்குள்ளே என்னோடய மேக்ஸ் மசில் க்ரோத்தை காட்டணும். ஸோ நான் ஏன் இப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் மசில் க்ரோத் ஆகுதுன்னு. ஸோ நம்ம ரெக்கவரி பண்ணுற டயத்தில் தான் மசில் உண்மையாகவே க்ரோ ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் ஒர்க் அவுட்டும் ஒரு நாள் ரெக்கவரிக்கும் விட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 monthsக்கு நாங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டை நான் இந்த 22 daysலேயே கவர் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா இதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 6 month ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் காம்படிஷன் பண்ணுறதா இருந்தால். அண்ட் ஒன் மோர் திங், இந்த காம்படிஷன் இருக்கிறது லைக் 18 days முன்னாடி தான் எனக்கே தெரியும். லாஸ்ட்டாக ஓவரால் சாம்பியனுக்கும் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. ஸோ என்னோடய கேட்டகரியில் பண்ணவர் தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன். 65 கேட்டகரியில் தான் அட்டன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ ட்ரைனிங்கே 1 month தான் பண்ணேன். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல மஸ்குலர். பட்
ஆப்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நினச்ச அளவுக்கு வரல. ஆனால் வாட்டர் கட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் அதிகமாகவே வாட்டர் கட் பண்ணியிருக்கேன். பட் அப்டோமினல் மசிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுக்காதது என்னோடய தப்பு தான். பட் மேக்ஸிமம் டைம் கிடைக்கல பண்ணுறதுக்கும். ஓகே, எங்கே மோஸ்ட் மஸ்குலர் போஸ்ட் வந்து கிடையாது அந்த ஒரு போஸ்ட்டு. பட் வந்து 1 மினிட் போஸ்ட்டில் வந்து அது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எனக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட் தான் வந்து ப்ளஸ்ஸு. லைக் அது வந்து பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியும். ஸோ என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய இது நான் நேச்சுரலாக அவ்வளோ என்னோடய ஹை எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். இதை விட பெட்டராக பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்து என்ன போட்டி வருதுன்னு.